ஜான் ஜெபராஜ்ன்றது அவர் காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அவர் ஏன் முடி வெட்டியிருக்கிறாரு, அவர் ஏன் இப்படி ஸ்டைல் போறாரு, அவர் போடுற பேண்ட்டை பார்த்தீங்களா, அவர் மேடையில் பேசுகிற பேச்சா பார்த்தா, ஒருவேளை நான் இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசுறேன்றலாம் கிடையாது. காலங்கள் மாற மாற அந்த கண்ணோட்டங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணம் புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடைகளோடு பெண்கள் போகிறத ஏற்றுக்கிறாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு போகிறத ஏற்றுக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய காலகட்டத்தில் அவருடைய தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் இதை நாம் என்ன பண்ணணும், ஒரு சமுதாயமாக எதிர்ப்பதோ எதிர்கொள்வதோ ஒரு தவறான காரியம். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வர, அவர் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டிருந்த கிளம்புறாயிட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாரு, இது உண்மைதானா? இப்போ ரீசெண்டாக வந்து பாரு, நான் வந்து பாரு சினிமா மற்ற காரியங்கள்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் வந்து பாரு ஒரு காட்சி நான் ஆன்லைனில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ வந்து பாரு ரீசெண்டாக பாலா வந்து பாரு ஒரு படம் எடுத்திருப்பார். அதில் வந்து பாரு வணங்கன்ற ஒரு படம் எடுத்திருப்பார். அதில் வந்து பாரு ஒரு வயசானவர், அவருக்கு வந்து பாரு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அவங்க வீட்டில் அவங்க மருமக, அவங்க வீட்டை சார்ந்த நபர்களே வந்து பாரு தாத்தா பேத்திக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் பண்ணி, உடனே இதுக்கு என்ன தீர்வு பண்ணும்போது அவர்கிட்ட வீட்டை இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த வீட்டெல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஷயம் என்னென்னா வந்து பாரு, அவரை ஏன் பாதிப்புக்குள்ளே வராருன்னா, அவர் பின்புறம் ஒரு பெரிய சொத்து அவர்கிட்ட இருந்த காரியம். இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட்டை போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பார்த்தா கார்னர் பண்ணுறாங்க. அதை ஏன் கார்னர் பண்ணுறாங்கன்னா அவர் சப்போர்ட் யாருமே கிடையாது.